ஹலோ கைஸ், ஒரு ஊர்ல ஒரு அறிஞன் ஒருத்தர் இருக்காங்க கைஸ். அவன் எப்படின்னா பல நாடுகளுக்கு போயிட்டு பல இடங்களுக்கு போயிட்டு நிறைய படிச்சுட்டு வந்திருக்கான். ஓகேங்களா? அவனுக்கு எப்படின்னா இந்த உலகத்திலே தான் தான் ரொம்ப பெரிய படிப்பாளி அப்படிங்கிற ஒரு மண்ட கணம் அவனுக்கு ரொம்ப. ஓகேங்களா? அவன் ஒரு நாள் என்ன பண்றான், ஆத்த கடக்கிறதுக்காண்டி போறாங்க. ஆத்த கடக்கும் போது ஒரு படகோட்டிட்ட அதாவது அந்த படகோட்டி ரொம்ப வயசான ஒரு ஆளு அவர்கிட்ட போறான். உடனே படகுல போகும்போது அவர் பெரியவர்கிட்ட என்ன மாதிரி கேட்கணும், உங்களுக்கு பானாஸ்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்கான். அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது தம்பி அப்படிங்காரு. உடனே உங்க வாழ்க்கையில நீங்க காவாசி காலத்தை ஒம்பாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் என்ன கேட்கானா, உங்களுக்கு இலக்கணம் தெரியுமா அப்படின்னு கேட்கான். அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பின்னு மறுபடியும் சொல்ல, அவன் சொல்றான் உங்க வாழ்க்கையை நீங்க பாதி ஒம்பாக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கலாய்க்கான். ஓகேங்களா? உடனே அப்போது பாத்தீங்கன்னா ஆத்துல இவங்க பேய்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஆத்துல வெள்ளம் வருது. ஓகேங்களா? வெளில வரும்போது அந்த பெரியவர் கேட்காரு, தம்பி உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்காரு. அப்போது அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். உடனே ஒரு வழியா கரைக்கு அவனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டு அவர் சொல்றாரு, தம்பி நீ படிச்சிருக்க ஓகே, ஆனா நீ கற்ற கல்வி மட்டும் உனக்கு என்னைக்கும் வாழ்க்கையில உதவி செய்யாது. அதாவது கடவுளையும் பெரியவங்களையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும், பணிவுங்கிறது இருக்கணும். அந்த பணிவுன்னு ஒண்ணு இருந்தாதான் நீ கற்ற கல்விக்கே ஒரு முழுமையானது அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, நம்மளும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில எவ்வளவு படிச்சு எவ்வளவு பெரிய டிகிரி வாங்கியிருந்தாலும் நம்ம கிட்ட பணிவுன்னு ஒண்ணு இல்லாட்டி நம்ம படிச்ச படிப்புக்கே ஒரு இது இல்லைன்னு தான், அதாவது ஒரு முழுசா ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால இததான் திருக்குறள்ல திருவள்ளுவர் கூறுதாரு, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொலை ஆர் எனின். அதாவது இதோட பொருள் என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு படிப்பு இருந்தாலும் பணிவுங்கிறது ஒண்ணு இல்லாட்டி படிச்ச படிப்புக்கு அர்த்தம் தான் சொல்லணும். அதனால பெரியவங்களை மதிக்க கத்துக்கிடுவோம், பணிவோட இருப்போம். இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.